ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யாயா ட்வின்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, நம்ம கத்திரிக்கோல், கத்தி, அருவாமனை, காய் சீவரத்தெல்லாம் வந்து ₹1 செலவு இல்லாமல் எப்படி நம்ம வீட்டிலே ஷேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சீசர், கத்தி, கத்திரிக்கோல் இதெல்லாம் வந்து ₹1 செலவு இல்லாமல் வீட்டில் தூக்கி போடுற ஒரு சில பொருட்களை வச்சு நம்ம எப்படி ஷேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அது எந்தெந்த பொருளுன்றதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம வந்து ஜாமான் விளக்கிட்டு வேஸ்ட்டாக தேஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி போடுற இந்த ஸ்க்ரப்பரை வச்சு ஷேர் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து மாத்திரை சாப்பிட்டு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற இந்த அட்டையை வச்சு நம்ம ஷேர் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இடிக்கல் சொல்லுவோம் இல்லைங்களா, உரல், மிளகு, ஜீரகம், பூண்டுலாம் நம்ம வந்து ஒரு சின்னதாக உரலில் வச்சு இடிப்போம். அந்த மாதிரி இந்த மாதிரி கல்லை வச்சு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 திங்ஸ் இருக்குது. அதை வச்சு எப்படி ஷேர் பண்ணலான்றதை கடைசியாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் வச்சு நம்ம இந்த பொருட்களில் எப்படி ஷேர் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்கோல் வந்து நம்ம இந்த ஸ்க்ரப்பர் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம சும்மா இருக்க டைமில் இந்த மாதிரி நம்ம இப்படி கட் பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்கா நமக்கு வந்து ஷார்ப் ஆகிடும். அடுத்ததாக வந்து இந்த மாதிரி மாத்திரை அட்டையை வச்சு எப்படி ஷேர் பண்ணுறதுலாம், இதை வந்து நம்ம இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா நமக்கு வந்து ஷார்ப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாத்திரை அட்டையை இப்படி நல்லா மடிச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த ஷார்ப்னஸ் இருக்கிற சைடு மட்டும் இப்படி வச்சு நம்ம இப்படி தீர்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ஷார்ப் ஆகிடும். இந்த மாதிரி தீர்த்தணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம கல் வந்து நம்ம வந்து சின்ன உரல் இருக்கவங்கக்கிட்ட நிறையா பேர் வீட்டில் இப்போ தான் இருக்குது. இந்த உரலை வந்து இப்படி கவுத்து போட்டுட்டு நம்ம இந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா, இந்த கார்னரில் இந்த ஷார்ப் பகுதியை வச்சு நம்ம இப்படி தீர்த்தோம்னாக்கா, நம்ம 2 சைடு இப்படி நல்லா தீர்த்திட்டோம்னாக்கா நமக்கு வந்து நல்லா ஷார்ப் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நைஃப் வந்து நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி 2 நைஃப் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ஷைனிங்காக இருக்கிற ஒன்று, இந்த மாதிரி பல்லாக இருக்கிற நைஃப் ஒன்று வாங்கிக்கோங்க. இதை விட இது வந்து நமக்கு ரொம்பவே லைஃப் வரும். இது வந்து கொஞ்சம் மழுகிச்சுனா கூட எதுவுமே கட் பண்ணாது. இது கொஞ்சம் மழுகிச்சுனா கூட நல்லா ஓரளவுக்கு கட் பண்ணும், கொஞ்சம் நீடிச்சு வரும் நமக்கு. இந்த நைஃபெல்லாம் எப்படி இதெல்லாம் வச்சு ஷேர் பண்ணுறதுன்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்க்ரப்பர் வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய நம்ம இப்படி தீர்த்திட்டே இருந்தோம்னாக்கா நமக்கு வந்து நல்லாவே ஷார்ப் ஆகிடும். அடுத்ததாக வந்து மாத்திரை அட்டை, இதை வந்து இந்த மாதிரி சுற்றி தீர்த்தி ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி கல்லையும் வச்சு நம்ம இப்படி ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நைஃப் முடிஞ்சுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம வந்து காய் சீவர்த்து, பீட்ரூட்டு, கேரட்டு, சீஸு இந்த மாதிரி நம்ம காய் சீவர்த்து இதுமாதிரி ஷார்ப் இல்லாமல் போயிடும், சீவாது. அதுக்கு ஒரே ஒரு பொருளை மட்டும் தான் யூஸ் பண்ணி ஷேர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வந்து நல்லா இப்படி வச்சு நம்ம காய் சீவுற மாதிரி இந்த மாதிரி நம்ம சீவணும்னாக்கா நமக்கு வந்து நல்லாவே ஷார்ப் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அருவாமனை. நம்ம வந்து அருவாமனை வந்து நிறைய பேர் வீட்டில் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. சில பேர் வீட்டில் இருக்குது. ஆனால் அது யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால ஷார்ப்னஸ்லாம் ரொம்ப கம்மியாக போயிடும், துரு பிடிச்சிரும். அதை வந்து எப்படி ஷேர் பண்ணுறோம்னாக்கா, நம்ம வந்து காய் எறிகிற மாதிரி நம்ம இந்த ஸ்க்ரப்பரை இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா இப்படி பீஸாக துண்டாக நம்ம அரிஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா ஷேர் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த மாத்திரை அட்டையை வச்சு கூட நம்ம இந்த மாதிரி இப்படி வச்சு ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா ஷேர் பண்ணிக்கலாம். இதுவும் இல்லாமல் இந்த கல் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி இப்படி நமக்கு எந்த சைடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நல்லா ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்பயுமே நீங்கள் வந்து அருவாமனை வைக்கக்குள்ளே இப்படி நிமித்தி வைக்காதீங்க. அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு, யார் மேலே இது பட்டுரும் ஷார்ப்பாக இருக்குள்ள. அதனால் எப்பயுமே வந்து இப்படி கவுத்து வைங்க. ஒரு கழிச்சு வச்சிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சேஃப். ஓகேங்களா? இப்போ வந்து இதெல்லாம் மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த திங்ஸை வச்சு நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த சில்வர் பேப்பர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அலுமினியம் ஷீட்டு பேப்பர், அதை வச்சு நம்ம ஷேர் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து
பீங்கான் கப்பு சாசர் கப்பு சாசர் பிளேட்டெல்லாம் அடிப்பகுதியில் வந்து நமக்கு வந்து சொரப்பாக ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணக்குள்ள கை ஜாக்கிரதையாக பொறுமையாக நிதானமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, இல்லைன்னா கையை கீழ்ச்சிடும். நம்ம வந்து வீட்டில் நம்ம ஏதாவது ஒன்று நமக்கு இந்த திங்ஸில் வந்து ஏதாச்சும் ஒன்று ஷார்ப் இல்லாமல்னு தோணுச்சுனாலே நம்ம கையில் கிடைக்கிறத இதில் நம்மக்கிட்ட எப்பவுமே நம்மக்கிட்ட இருக்கும். இதெல்லாம் நம்ம கையில் கிடைக்கிற அந்த நேரத்தில் நம்ம கையில் எது கிடைக்குதோ அதை வச்சு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.